இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரோமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் சட்டையின் மறைவில் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. வழி நடத்தினீங்களே, ஆலோசனை தந்தீங்களே, கரம் பிடித்து கொண்டு போனீங்களே, ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சுட்டினீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினால் எங்களை நடத்துங்க ஏசப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். ஆகியால் என்னை துன்பப்படுத்த மேற்கொள்ளாமல் இடர்வார்கள். ஆண்டவர் உங்களோட இருக்கும் பொழுது, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கும் பொழுது, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் உங்களை துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வேறு காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த ஒரு காரியம் கூட மேற்கொள்ளாதபடி அவர்கள் இடரும்படியாய் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். உங்கள் மேலே ஒருவேளை எரிச்சல் கொண்டு இருக்கலாம், உங்கள் மேலே கசப்புகள் வைராக்கியம் இருந்திருக்கலாம், பொய்யான குற்றச்சாட்டுகளை கட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோட இருக்கிறது நிமித்தமாய் அவர்கள் துன்பப்படும்படியாய் அவர்களுடைய காரியம் மேற்கொள்ளாமல் இடர பண்ணுகிறபடினாலே அவர்கள் தங்கள் காரியங்கள் வாய்க்கலையே என்று சொல்லி மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தலையோ நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடைசி அந்த வசனம் சொல்லுது, மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகுமா. ஆண்டவர் நமக்கு யாரெல்லாம் விரோதமாக எழுந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எந்த காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்களோ, மறைமுகமான திட்டங்கள், மறைமுகமான ஆலோசனைகள், மறைமுகமான கண்ணிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை அகப்பட நினைக்கிறாங்களோ, அவங்களை எல்லாவற்றிலும் இந்த கர்த்தர் நம்மளை விடுவித்து அவர்களுக்கு மறக்கப்படாத நித்திய இலச்சியை உண்டாக்குவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.